வச்சுருந்து நல்லா ஃபில்டர் ஆகணும்னா அது தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் போடணும். ஆனால் ஜீவாமிர்தம் கனஜீவாமிர்தம் தயார் பண்ணுறதுக்கு வந்து உடனே வந்து போடலாம். உடனே வந்து 2 லிட்டர் எடுத்துக்கணும். அரை ஏக்கருக்கு வந்து 1 கிலோ வெல்லம் போடுறோம். இது வந்து 2 லிட்டர் எடுத்துக்கணும் தண்ணி. மீன் அமிலத்துக்கு 10 கிலோவுக்கு 10 கிலோ 10 லிட்டர். 1 வாரம் கழிச்சு அப்படியே வச்சுருந்தோம்னா இதெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருந்தோம்னா நல்லா ஃபில்டர் ஆகிடும், ஜாம் மாதிரி வந்துடும். இப்போ வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்குது, அப்போ வந்து கொஞ்சம் கெட்டி ஆகிடும். தண்ணி வந்து தனியாக பிரிஞ்சிடும், படம்பழ சாறு மட்டும் தனியாக இருக்கும். அப்போ அது வந்து 10 கிலோவுக்கு கரெக்டாக 10 கிலோ போட்டால் போதும். தோலையும் போட வேண்டியதெல்லாம் ஊர் தான் செய்யும். தோல் வந்து ஒவ்வொரு நாளும் திரும்ப தான் சார் தூக்கி போட போகிறோம். ஆய்வு பண்ண வந்து நிறைய 11 இது செஞ்சு காமிச்சாங்க சார் அன்னைக்கு 2 மணி நேரமா. 11 வகையான இது நாங்கள் பேசுவோம். அவர் தான் வச்சு கிளாஸ் எடுத்தது. அவர்கிட்ட இருந்து நாங்கள் சொல்கிறதுக்கு தான் வந்து கற்றுக்கிட்டது அவர்கிட்ட. அப்புறம் வந்து இந்த பட மாட்டாங்க சார், நம்ம வயலில் உள்ளதெல்லாம் கொளுத்திடுவோம். அதெல்லாம் வந்து கொளுத்தக்கூடாது. மண்ணில் வந்து உப்புத்தன்மை இருக்குல்ல, ஆமாம், கலர் நிலம்னு ஒவ்வொரு நிலம்னு சொல்கிறாங்கல்ல. ஆமாம், ஒரு ஏக்கருக்கு வந்து 6 பனைமரம் கணக்கு வச்சுக்கோங்க. அந்த 6 பனைமரத்தில் விழுகிற மட்டையும் எடுத்து அப்படி நல்லா உடைச்சிட்டு கலக்க போட்டு சேர் அடிச்சிங்கன்னா அந்த மண்ணில் உள்ள உப்புத்தன்மையெல்லாம் எடுத்துடும். இந்த கருக்கெல்லாம் வேண்டாம், அந்த மட்டையை மட்டும். ஆமாம், அப்படியே நுணுக்கிட்டு போட்டிங்கன்னா போதும். இது உப்புத்தன்மையை எடுத்துடும். பட்டது முறை போடலாமா? பச்சையாக போடணும்ல, பட்டது முறை போடலாம். பச்சையாக நம்ம வெட்டி மரத்தில் ஏறி வெட்டி எடுக்கணும். இது மரத்தில் டேரெக்டாக கீழே விழுந்து கிடக்குது. நம்ம இவ்வளோ நாள் வந்து எடுத்து கொளுத்திக்கிட்டு இருந்தோம். கொளுத்த வேண்டாம், வயலில் அப்படியே நுணுக்கி போட்டிங்கன்னா அந்த உப்பு தன்மையெல்லாம் வந்து எடுத்துடும். நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். நான் விவசாய நிலத்தில் வந்து கரும்பு முள் இடைஞ்சலாக இருந்தால் கூட வெட்டி போட்டுருவேன். போட்டு 1 வாரம் விட்டு அதை அப்படியே உதறி எடுத்துட்டு முள்ளை வெளியில் எடுத்து கொண்டே வச்சு தான் கொடுப்பேன். வயலுக்குள்ளே எதுவுமே கொடுத்தது கிடையாது. இது ரொம்ப நல்லா செய்வீங்க, வாழ்த்துக்கள். நல்லா நிறைய பேருக்கு செஞ்சு காமிங்க, செஞ்சு கொடுங்க.